வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் இந்த வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை சுண்டல் மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்கும், குட் கார்ப்ஸ் இருக்குது, கலோரினும் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சாலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் வெறுமனே சுண்டல் மட்டும் எடுத்துக்கிறேன். காலையில எழுந்த உடனே நான் என்னோட தண்ணியிலேருந்து 1/2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு டீடாக்ஸ் வாட்டர் காலையிலே குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் நான் எடுத்துப்பேன். எனக்கு நான் வந்து இந்த டைம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. நான் டைமிங் மாற்றி மாற்றி எடுக்கிறேன். நைட் டின்னர் மட்டும்தான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்னு சொல்லி எப்போ எனக்கு பசிக்குதோ அந்த டைம் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் டைமிங் எப்போ எடுக்கிறேன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு டைம்னு சொல்லி இந்த டைம் தான் நான் எடுக்கிறேன்னு நான் சொல்லலை. ஏன்னா எப்போ எனக்கு பசிக்குதோ அந்த டைம் தான் நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த சுண்டல் தான். உங்களுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டாலாம் எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகாதும்மா. நான் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டா தான் எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். அப்பதான் எனக்கு ஒரு சாப்பிட்ட ஃபீலே இருக்கும் அப்படின்னாக்கி, எடுத்துக்கோங்க. அளவா எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு இப்போ வந்து நீங்க இட்லி, சாம்பார்லாம் சாப்பிட போறீங்கன்னா, வெறும் இட்லி, சாம்பார்ன்னு மட்டும் சாப்பிடாம, 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி எடுத்துக்கோங்க. 1 கப் சாம்பார் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா வந்து ஒரு எக் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிள் எதனா சாலட் மாரி வச்சுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆயிடும். நீங்க சாப்பிட்ட ஃபீலும் குடுக்கும். உங்களுக்கு சாப்பிட்ட மாரியும் இருக்கும். இப்ப நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் இட்லி, தோசை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நைட்டு இட்லி, தோசை சாப்பிடுங்க. ஆனா அளவா சாப்பிடுங்க. நான் எப்பவும் சொல்றது அளவா சாப்பிடுங்க. டயத்துக்கு எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை சாப்பிட போறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவு 7 மணிக்கு முன்ன உங்களோட டின்னர ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க நைட் ஒரு 3 தோசை வரை நான் சாப்பிடுவேன். அப்பதான் எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். அப்பதான் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு நெறைய மாவு எடுத்து ஒரு தோசைக்கல் ஃபுல்லா பரப்பி, நீங்க ஒரு தோசை ஊத்தாம, கொஞ்சமா இப்போ 1 கரண்டி மாவு எடுத்து நீங்க தோசை ஊத்துறீங்கன்னா, அதுல ஒரு 1/2 கரண்டி மாவ எடுத்து தோசைய வந்து முடிஞ்ச அளவு மாவ கம்மி பண்ணுங்க. மாவ கம்மி பண்ணி ஊத்தும்போது, உங்களுக்கு வந்து பார்க்க வந்து உங்களுக்கு 3 தோசை அப்படிங்கிற ஒரு கணக்குல தெரியும். ஆனா அதோட குவான்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி, உங்களுக்கு ஒரு 1 தோசை, 1 1/2 தோசைக்குள்ள மாவு தான் ஊத்தியிருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. இது எப்படி சொல்றேன்னா, நான் இவ்ளோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்திக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் எல்லாம். அந்த மாரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 தோசை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். நான் 3 தோசை இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனா அதோட குவான்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாவோட அளவ கம்மி பண்ணி ஊத்தும்போது உங்களுக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்ட ஒரு ஃபீல குடுத்துரும். முடிஞ்ச அளவு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஃபுட்டுல. அப்பதான் வந்து கலோரின் வந்து கம்மியா சாப்பிட முடியும். உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் லாஸும் ஸ்பீடா கொண்டு போக முடியும். இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எடுத்துக்கிறேன். எப்படி கொண்டு போறோம் அந்த டேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கி 150 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா கேரட் வந்து சும்மா தாளிக்க மட்டும் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து அதான் பொரியல் தான். கேரட் வந்து இது வந்து வேக வைக்கல. சும்மா தாளிச்சு கொட்டி கலர்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குக் பண்ணாமல் பச்சையாக சாப்பிட்றது இன்னும் ஹெல்த்தியானது. அப்புறம் வந்து ஒரு முழு எக் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கி எள்ளு துவையலுங்க. எள்ளு, தேங்காய் சேர்த்த துவையல். எள்ளு துவையல்ங்க. எள்ளு வந்து எடுக்கலாம். ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. எள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. அது வெயிட் கெயின் பண்ணிடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எள்ளு வந்து நல்ல ஒரு கால்சியம்ங்க. அயன் சத்து வந்து அது ஜாஸ்தி இருக்குது. நீங்க தாராளமா எள்ளு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாது. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எள்ளுலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எள்ளுலாம் வந்து நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பூன் தாராளமா எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்புறம் வந்து இன்னைக்கான என்னோட லன்ச் வந்து இதுதாங்க. இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ப்ராடக்ட் மட்டும் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்க வந்து சுகரை வந்து டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிடணும். சுகர் ஐட்டம் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. பால், அப்புறம் தயிர், வெண்ணெய், ஆ பன்னீரு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணியே ஆகணும். நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா, அது ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் பிசிஓடி ப்ராப்ளமே வருதுன்னு சொல்றாங்க. அந்த இந்த மாரி டெய்லி ப்ராடக்ட் சாப்பிடும்போது, நம்மளோட ஹார்மோன் வந்து இன்னும் கொலாப்ஸ் பண்ணிவிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட டெய்லி ப்ராடக்ட் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. எனக்குமே நான் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் எனக்கு சொன்னது,
டெய்லி ப்ராடக்ட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒயிட் ரைஸ் எடுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. ஏன்னா என்னால் ஒயிட் ரைஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கண்டினியூவாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம். ஒயிட் ரைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு தான் அவங்க எடுத்துக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் காலையில இட்லி, தோசை, நைட்டு இட்லி, தோசைலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மதியம் மட்டும் தான் நான் ரைஸ் இது மாதிரி எதுனா எடுத்துப்பேன். இட்லி, தோசைலாம் வந்து ரொம்ப அளவா தான் எடுத்துப்பேன். 1 இல்ல 2ங்கிற மாரி தான் எடுத்துப்பேன். அதுவுமே வந்து என்னோட கலோரின், கார்ப்ஸ் எல்லாம் ரொம்ப கவுண்ட் பண்ணி தான் நான் சாப்பிடுற மாரி எடுத்துப்பேன். எப்பவுமே இதுதாங்க நம்மளோட ஃபுட் ஹேபிட்டா இருக்கணும். இது வந்து பிசிஓடி இருக்கு, பிசிஓடி இல்ல அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ஃபுட் ஹேபிட் வந்து முடிஞ்ச அளவு ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா, இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில கண்டிப்பா பேலன்ஸா சாப்பிட்டா மட்டும் தான் அது வந்து முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பேலன்ஸா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இப்போ நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, பார்லி கஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்க இத சூப்பு மாரி கூட எடுத்துக்கலாம். இல்லன்னா எதனா சாலட் கூட எடுத்துக்கலாம். ஆனா டின்னரோட டைமிங் மட்டும் கொஞ்சம் ஒரு 7:00, 8:00 முன்னாடியே முடிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கஞ்சி தான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒர்க் அவுட்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் போல வாக்கிங் மட்டும் தான் போனேன். ஒரு 7000 ஸ்டெப் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமான எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன்.